ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்கிற நல்ல நாளாய் மாறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாராட்டுகிற அன்பை போல உலகத்தில் பெரிய அன்பு இல்லை. ஏன்னா யோவான் 3:16 அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செகண்ட் வேர்ல்டு வார், 2வது உலக யுத்தம் நடந்த போது ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டான். சரித்திரம் என்ன சொல்கிறார்? பலரை சுட்டு கொண்டு தன்னையும் அவன் சுட்டு கொண்டா தன்னையே அவர் சுட்டு கொண்டான் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆனால் ஒரு முறை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தப்பட்ட 10 யூதர்கள் தப்பிக்கொண்டார்கள். அவர்களை பிடித்து வர அநேகர் அனுப்பினான். பிடித்து வராவிட்டால் உங்களுக்கும் அதே தண்டனை என்றான். அவர்கள் எவ்வளவோ அலைந்தும் அந்த 10 பேரை பிடிக்க முடியல. திருப்பி வந்தார்கள். அப்பொழுது கொலை செய்ய அவன் அனுமதி கொடுத்தான். அப்பொழுது ஒரு நபர் கதறி அழுதார், ஐயா என்னை விட்டுருங்க, என் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, நான் செத்துட்டா என் மனைவி பிள்ளைகளாம் அனாதை ஆயிடுவாங்க. இதை பார்த்து கொண்டு ஒரு கத்தோலிக்க போதகர், அவரை விட்டு விடுங்கள், அவனுக்கு பதிலாக நான் சாகிறேன் என்று சொல்லி எனக்கு மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லை என்று அவர் மரித்தார் என்பது சரித்திரம். கவனிங்க கவனிங்க. எவ்வளவு அன்பு இருந்தால் அவனை தடுத்து நிறுத்துவதற்காக அவனுக்கு பதிலாக ஒருவர் பலியானார். புரிந்து கொண்டீர்களா? இயேசு நமக்காக பலியானார்ங்கிற சத்தியம் உங்களை புரிந்து கொண்டீர்களா? அவர் நமக்காக காயப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமென். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிற வசனத்தை சொல்லுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். ஆமென். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள், அந்த இயேசுவை சார்ந்து வாழுங்கள். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு மாறாதது. மனிதனுடைய அன்பு மாய்மாலமானது. மனிதனுடைய அன்பு மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. அந்த அன்பினால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர், இயேசுவின் அன்பை புரிந்து அறிந்து வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.